வந்த இடத்துல ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக கிட்ட நெருங்கிட்டோம். நாங்கள் கிட்ட நெருங்கி ஐயப்பன் தரிசனம் பண்ண முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. எத்தனையோ குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்கள் கூட வந்த பசங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, ப்ராப்பரான குடிநீர் இல்லை, பாத்ரூம் இல்லை. பாத்ரூம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தை என் கூட வந்த குழந்தைக்கு வயிற்று வலி வந்து 2.5-3 மணி நேரம் அடக்கி வச்சிருந்தா சார். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். 9 மணி நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை சார். போலீஸ் வந்து கீழே இருந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கத்தி சொல்கிறோம். கடைசியாக நாங்கள் எங்களால் தாங்க முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கிட்ட அங்கே ஜன்னல் இருந்ததை உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். அதையாச்சும் எங்களை விட்டுடுங்க, நாங்கள் வெளியே போயிடுறோம். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சார். எந்த ஒரு கடையிலும் மேலே ஏறுறோம், ஒரு கடையில் கூட வாட்டர் பாட்டில் இல்லைங்க சார். இந்த குழந்தைய தூக்கிட்டு நான் மேலே வந்து சேர்றதுக்குள்ள என் குழந்தை வீடு போய் சேருமான்ற எனக்கு நிம்மதி இல்லாத போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாயிருச்சு இந்த டைம். நான் வந்து இதுக்கு மேலே எப்படி வர்றதான்னு யோசனையாக இருக்குது. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு இருமுடி பை எடுத்து தலையில் வச்சது பம்பையில். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தே சேர்ந்துருக்கோம். தண்ணி கிடையாது, பாத்ரூம் சுத்தமாக கிடையாது, போலீஸ்காரங்க சுத்தமாக மதிக்கதே கிடையாது. என்னமோ கடமைக்கு வேலை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கரெக்டான ஒரு இதே கிடையாது. அவங்க குழந்தைங்க, பெண்களுக்கு, ஜென்ஸ், வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. அதாவது பாத்ரூம் வசதி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட விட்டுருங்க. 7 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறேன்னா அதுக்கு ஸ்பெசிபிகேஷன் இருக்கணும். 4 கிலோமீட்டர் எங்கிருந்து பம்பாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா சரிங்களா? இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பக்தர்கள் வரணும், கார்த்திகை மாசம் ஆனா கோயில் திறந்து இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல. இது வரைக்கும் இந்த கோயிலுக்காக என்ன பண்ணிருக்கு? ஒருதலை பட்சமா பாக்குறாங்களா? இந்து கோயில்னா 50 லட்சம் 50,000 பேர் நடக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதிகமா வந்து கூட்டத்தை வச்சு ரொம்ப அவசரப்படுறாங்க. குழந்தைங்களாம் அழுறாங்க, ரொம்ப அவசரம். தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராப்ளம். சாமி ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி இருக்கு. 18ஆம் படி டைம்ல எங்க பொண்ணே வந்து கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ நான் தூக்கிட்டேன். ரொம்ப தூக்கி விட்டுனுக்குறாங்க. ரொம்ப நெரிசல், சாப்பாடு வசதி இல்லை, பட்னி பசுமா எல்லா குழந்தைங்க கூட்டு போனா பட்னி பசுமா இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே டைம்ல எல்லா கும்பலும் வந்தனால ஒரு இடத்துல நின்று ஸ்டாப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. மூச்சே விட முடியல. தண்ணி வசதி ரொம்ப ரேராக இருக்குது. தண்ணியே இல்லை அங்கே. யாருமே மூச்சு விடுறது கூட குழந்தைகளை கொண்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு போலீஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சிரமம் அதிகம்தான். கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. உள்ள தண்ணி, பாத்ரூம் வசதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்து சாமியை முறையாக வந்து தரிசிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க. அப்பாச்சிமேட்டிலிருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்குங்க. தேவஸ்தானத்தில் அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். பம்பையில் தான் ரெஸ்ட்டு. குழந்தைங்க வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? குழந்தைய போட்டு நெருக்கிறாங்க. குழந்தைங்களாம் அழுவுது, என்ன பண்ண முடியும்? சார் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். ரொம்ப கூட சார் பம்பையிலேருந்து அடிச்சு விட்றாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 90 பேர் போட்டுக்கிறேன்னாச்சுக்கா. நீ கட்டுப்படுத்தி விட்டுனா கூட வந்து தைரியம் கரெக்டாக டைமிங் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் கூட்டத்தை பார்க்கறதுக்கு. நீ டைமிங்கே போடாத, நீ என்ன பண்ணுற அப்படியே கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் எப்படி கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஒரு பாத்ரூம் சுத்தமாக இல்லை, குழந்தைங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. வராங்க போகிறாங்க, வழி கூட எந்த வழியில் போகணுன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாற்றி விடுறாங்க. ஒன்று 18 படி பாதி பேர் போல, சாமியும் பாதி பேர் தரிசனம் பண்ணல.